Hi friends, 𝐺𝐴RUNVijay. இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா Windows 11ஓட மிகப்பெரிய ஒரு பக்ங்கிறது இப்போ வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து இப்போன்னு இல்ல, கிட்டத்தட்ட வந்து 1803 கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஏப்ரல் அப்டேட் 2018ல வந்த அப்டேட்ல வந்து இப்போ வரைக்கும் அந்த பக் வந்து இருந்துட்டு தான் இருக்கு. இது வரைக்கும் யாரும் வந்து அந்த பக் கண்டுபிடிக்க முடியல. ஆனா ஜானல்ஸ் அப்படிங்கிறவர் வந்து டீம்ல இருக்கிறவர் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. இது வந்து எப்படி வந்து செக்யூரிட்டி இஷ்யூவா மாறுச்சு, எப்படி ஒரு பக்கா மாறுச்சு அப்படிங்கிறது வந்து இது வரைக்கும் யாருக்கும் தெரியாம இருந்தது. ஆனா இவர் கண்டுபிடிச்சிட்டாரு. இது எதனால வந்து செக்யூரிட்டி இஷ்யூவை வந்து ஏற்படுத்திருக்குது அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு வெறும் வந்து ஒன்லைன் கமாண்ட். இந்த ஒன்லைன் கமாண்டை வச்சு ஈஸியா சுலபமா நம்மளோட ஹார்ட் டிஸ்க் டேட்டா NTFS ஃபார்மேட்ல என்னென்னலாம் இருக்கோ இல்ல NTFSல ஹார்ட் டிஸ்கை எப்படிலாம் கரப்டேஷன் பண்ண முடியுமோ அந்த ஒன்லைன் கோடை வச்சு கமாண்ட்லயோ இல்ல வெப்சைட்லயோ இல்ல HTML ஃபைல்ஸ் ஏதாச்சும் வியூ பண்ணவோ இல்ல ஹார்ட் டிஸ்க் ஃபைல்ஸ்ல இல்ல ISO ஃபைல்ஸ் ஏதாச்சும் வந்து ஓபன் பண்ணவோ இல்ல தெரியாம HTML ல டபுள் கிளிக் பண்ணவோ இல்ல அந்த வெப்சைட்ஸ்ல எனிமோர் இந்த சின்ன ஒரு அந்த ஒன்லைன் கோடை கிளிக் பண்ணாவோ நம்மளோட ஹார்ட் டிஸ்க் வந்து டோட்டலா கரப்ஷன் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி லிங்க் தெரியாத லிங்க்ஸ் தெரியாத ISO ஃபைல்ஸ் எதுவுமே ஓப்பன் பண்ணாதீங்க அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி விண்டோஸ் யூசர்ஸ் வந்து கண்டிப்பா இது வந்து மிகப்பெரிய ஒரு பிரச்சனையில தான் அது வந்துட்டு இருக்குது. இந்த ஒரு பக்குங்கிறது கூடிய விரைவில் இந்த ப்ராப்ளத்தை இப்போதான் வந்து கண்டினியூவா வந்து ஆராய்ஞ்சிட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் இந்த ஒரு பக்கை சால்வ் பண்ணிடுவாங்க. தெரியாத லிங்க்ஸ் தெரியாத ISO ஃபைல் உங்களுக்கு டவுட்டா இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா எதையும் கிளிக் பண்ணாதீங்க, எதையும் ஓப்பன் பண்ணாதீங்க. இதோட நேமுங்கிறது என்னன்னா NTFS வல்னரபிலிட்டி கிரிட்டிக்கல் அன்ட்ரஸ்டிமேட் அப்படிங்கிற ஒரு நேமோட தான் இருக்குது. இது என்னென்னலாம் வந்து ஆக்சஸ் பண்ணா இந்த மாதிரி பிரச்சனை வருது, எதனால அந்த ஆக்சஸ் வருது. அதே மாதிரி சில யூடியூபர்ஸ் வந்து இது ரிலேட்டடா நிறைய வீடியோஸ் போட்டுட்டு இருக்காங்க. இது இல்லாம இவரே வந்து ஒரு வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் போட்டிருக்காரு. அதுவும் விர்ச்சுவலேஷனா தான் இது யூஸ் பண்ணி காமிச்சிருக்காரு. பட் வந்து நேரடியாக அவங்களோட சிஸ்டத்தை யூஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிறது தெளிவா அவர் டீட்டெயிலா அவரே வீடியோ கிளிக் பண்ணிருக்காரு. அது என்னன்னா கமாண்ட் லைன் என்ன ஒன்லைன் கமாண்டுங்கிறத நான் சொல்ல போறது இல்லை. அது வந்து இதுல ரிசல்ட் என்னன்னா மேக்ஸிமம் வந்து NTFS கரப்ஷன் தான் ஆகும் இந்த ஒரு ஆன்லைன் கமாண்டை யூஸ் பண்ணும்போது. அதே மாதிரி அதர் விக்டரிஸ் வந்து ஓப்பன் ISO ஃபைல் ஓப்பன் பண்ணாலும் சரி, VHD இருந்தாலும் சரி, VHDDX இருந்தாலும் சரி, எக்ஸ்ட்ராக்ட் zip ஃபைல் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணாலும் சரி, இல்லைன்னா இனிமோர் வந்து HTML வந்து ஓப்பன் பண்ணாலும் சரி, இதனால மூலியமா இந்த ஒரு வந்து பக்குங்கிறது ஹேக்கர்ஸ் மூலியமா கண்டிப்பா நம்மளோட சிஸ்டத்தை அட்டாக் பண்ண முடியும், நம்மளோட ஹார்ட் டிஸ்க்ல இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாத்தையும் திருட முடியும் அப்படிங்கிறத வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. இதை ஃபைண்ட் பண்ணவர் ஜானல் அப்படிங்கிறவர். இது வந்து மைக்ரோசாஃப்டோட செக்யூரிட்டி ஃபீல்டில் இருக்கிறவர். இவர் இப்போதான் ஃபைண்ட் பண்ணி இதெல்லாம் எல்லாமே என்னென்னலாம் ப்ராப்ளம் வருது அப்படிங்கிறத இது நம்ம அந்த வெப்சைட்லேயே ஒன்லைன் கமெண்டை கிளிக் பண்ணால் என்ன வரும்னா உடனுக்குடனே செக்யூரிட்டி மெயின்டெனன்ஸ் வந்து ரீஸ்டார்ட் ரிப்பேர் யுவர் எரர்ஸ் அப்படிங்கிற ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்கப்புறம் வந்து சிஸ்டம் ரீஸ்டார்ட் ஆகி டிஸ்க் மேனேஜர் உங்களுக்கு வந்து செக் டிஸ்க் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். மேக்ஸிமம் ரீஸ்டார்ட் ஆகி ஆன் ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருப்பீங்க. செக் டிஸ்க் வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். இந்த மாதிரி நிறையவே வரும். சம்திங் வந்து ஒரு சில இந்த மாதிரி நடக்கிற டைம்ல அதுக்கப்புறம் நீங்க ஏதோ ஒரு ப்ரௌசரையோ இல்லை ஏதாச்சும் வந்து ஆக்சஸ் பண்ணணும், இல்லை ஹார்ட் டிஸ்க்ல ஏதாச்சும் ஆக்சஸ் பண்ணணும்னாலும் உங்களோட டேட்டாஸ் வந்து சரியா ஆக்சஸ் பண்ண முடியாது. நிறைய பக்ஸ் அண்டு நிறைய ஹேக்கர்கள் வந்து உங்களோட கம்ப்யூட்டர் ஃபுல்லாக ஆக்சஸ் பண்ணியிருப்பாங்க இந்த ஒரு ஒன்லைன் கமெண்ட் மூலியமா. எப்போ வேணாலும் உங்களோட ஃபைல் திருடப்பட்டு இருக்கலாம். இதில் மெயினாக சொல்லிக்கிறது என்னன்னா நீங்கள் வந்து எந்த ஒரு அன்வான்டான வந்து ஒரு ஃபோல்டரையோ ஃபைலையோ இல்லை ரேர் ஃபைலையோ இல்லை HTML இல்லை வெப்சைட்லையோ எந்த ஒரு அன்வான்டான ஃபைல்ஸையும் நீங்கள் ட்ரை பண்ண வேணாம். இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நிறைய யூடியூபர்ஸ் போட்டிருப்பாங்க. அந்த வீடியோஸ் யாரும் ட்ரை பண்ண வேணாம். அந்த ஒன்லைன் கோடை வந்து நீங்கள் விளையாட்டாக கூட ட்ரை பண்ணீங்கன்னா உண்மையில நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அதனால இந்த ஒன்லைன் கோடை யாரும் ட்ரை பண்ண வேணாம். கூடிய விரைவில் இந்த ஒரு பக்கை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. இது வந்து கிட்டத்தட்ட வந்து 2018லேருந்து இப்போ 2021 வரைக்கும் வந்து இந்த ஒரு பக் இருக்கு. இப்போதான் அது வந்து என்னங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி சில லூப் ஹோல்ஸ் மூலியமா தான் வந்து ஹேக்கர்கள் வந்து உள்ள வர முடியும். அது வந்து இந்த ஒரு லூப் ஹோல்ஸை வந்து இப்போதான் ஃபைண்ட் பண்ணியிருக்காங்க. இதை கூடிய விரைவில் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. வெயிட் அண்ட் சி. இந்த மாதிரி எதுவும் வந்து தேவையில்லாத லிங்க்ஸ் எதுவும் யூஸ் பண்ண வேணாம். இதே மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணுங்கிறத நான் ஜட்ஜஸ் பண்ணவே மாட்டேன். எந்த யூடியூபர் வீடியோ போட்டாலும் சரி, யார் போட்டிருந்தாலும் சரி, அந்த ஒன்லைன் கோடை நீங்க யூஸ் பண்ணி கூட பார்க்க வேணாம். அப்படி மேபி நான் யூஸ் பண்ணி தான் பார்ப்பேன் அப்படிங்கிறவங்களுக்கு VMware விர்ச்சுவலைசேஷனா வந்து நீங்க உங்களோட PCலயே வந்து நீங்க VMwareல யூஸ் பண்ணி பார்க்கலாம். பட் வந்து அது ஒரு சேஃபான மெத்தட் தான். பட் அதையும் ட்ரை பண்ண வேணாங்கிறத நான் மெயினாக சொல்லிக்கிறேன். அதனால தான் இதில் எதுவுமே நான் ட்ரை பண்ணி காமிக்கல. ஓகே, இந்த ஒரு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்க. இது போன்ற நிறைய வீடியோஸ் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். இந்த விண்டோஸ் அப்டேட் வந்து ரீசெண்டாக நிறைய அப்டேட் வீடியோ ஃபியூச்சர்ஸ் வீடியோஸ்லாம் போட்டுருக்கோம். அதெல்லாம் செக் பண்ணி பாருங்க. ஓகே கைஸ், மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். பை பாய்.